நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. ஒரு ஜாதகருக்கு 20 வயசுலேயும் அதே கிரக சேர்க்கை தான் இருக்கும். அந்த ஜாதகத்தை 40 வயசில் அவருக்கு பார்த்தாலும் அதே கிரக சேர்க்கை தான் இருக்கும். ஆனால் பலன்கள் எல்லாம் மாறுபட்டு இருக்கும். காரணம் என்னன்னா தசா புத்தி அந்தர். ஸோ கோச்சார கிரக நிலவரம் இது எல்லாமே மாற 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 அதுக்கான பலன்களும் மாறி இருக்கும். ஸோ நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரக சேர்க்கைகள் எப்போவுமே அதே தான். ஆனால் கோச்சாரத்துலேயும் தசா புத்தியோட மாறுதலுக்கு உட்பட்டது நமக்கான பலன்கள் நடக்கும். ஒரு சில ஜாதகர்கள் எல்லாம் ரீசெண்டாக சொல்ல கேட்ட அதிகமான வார்த்தை என்னென்னா, இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு உயிரை தவிர வரும் ஒன்றும் எல்லாம், இதுக்கு மேலேயே நான் அழுதானா என் கண்ணிலேருந்து தண்ணி வரது ரப்பம் தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு மோசமான பிடியில் ஒரு குறிப்பிட்ட சில ஜாதகங்களெல்லாம் ரீசெண்டாக சந்திக்கும் போது நிறைய ஒரு துன்பமான ஒரு காலகட்டங்களை மாட்டிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிருக்கிற ஜாதகர்களும் உண்டு. ஸோ இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம், ஒரு பேரிழப்பு, பொருளாதார பின்னடைவு இதெல்லாம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பாதகாதிபதியோட தசா புத்தி அந்தர் இது எல்லாமே ஒரே காம்பினேஷன். அஷ்டமதியோட பாதகாதிபதி சேர்ந்தால் இது போன்ற மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு காலகட்டம். இது போக 6, 8, 12 கூடிய தசாவோ புத்தியோ அந்தரோ நடந்து கூட பாதகாதிபதி இல்லை அஷ்டமாதிபதி 12 கூடியவர் இது போன்ற இந்த 3 பேரோட பிணைப்பிலேயே தசா புத்தி அந்தர்னு போய்கிட்டே இருக்கும் பொழுது கூட பாதகாதிபதியோட கனெக்டிங்கில் வரும்பொழுது இது போன்ற மீள முடியாத துன்பமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இது போக அந்த ஜென்ம ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா ராசிலேயே சனியோ ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா ஜாதகரால் வெளியே சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளியே சொல்லவே முடியாது. வெளியே சொன்னால் கேட்குறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மீள முடியாத ஒரு துன்பமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த வீடியோட பதிவை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இதை பற்றின முழுமையான ஒரு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழு வீடியோட பதிவு அடுத்த பதிவில் வரும். பயனுள்ள பதிவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம.